இறந்தவர்களை திட்டக்கூடாது. ஆனால் பாக்யராஜ் செய்த சில தவறுகளை சொல்லலாம். சின்ன வீடு என்ற பெயரில் பெரிய படத்தை எடுத்து கிழித்து விட்டதாக சொல்கிறார்களே, அப்படியெல்லாம் ஒன்றுமல்ல. மனைவி உடல் ரீதியாக சற்று குறைபாடோடு இருக்கிறார். அந்த குறைபாட்டை இவர் விரும்பவில்லை. அப்போது திருமணத்திற்கு முன்பு இவர் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இவர் தங்கச்சிக்காக தியாகம் பண்ணிட்டு அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டு கடைசியில் திரும்பி வர்றது நல்ல கதையா? அண்ட் மோரோவர் முருங்கைக்கான்னு பயன்படுத்துவாங்க. முருங்கைக்காய் நல்ல காய்கறி, இயற்கை உணவு. அதை கொண்டு தாம்பத்திய உறவுக்குள்ளே திணிச்சது தவறு இல்லையா? நல்லவர் தான், நல்ல இயக்குனர் தான், நல்லா நடிகர் தான். ஆனால் தப்பு இருந்தால் கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அதுக்காக தான் நான் அந்த யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்கேன். முதலமைச்சர்களை திட்டக்கூடாது, முன்னாள் முதலமைச்சர்களை திட்டக்கூடாது. ஆனால் தவறு செய்த இயக்குநர்களை திட்டுறது தப்பில்லை. 2 விஷயம் தவறு. சின்ன வீடு படம் எடுத்தது தவறு. அதே நேரம் முருங்கைக்காவை அதிகமாக பயன்படுத்தினது தவறு. அதெல்லாம் திருத்திக்கிட்டு இருந்தே இவர் நல்ல இயக்குனர் தான். இவர் அமிதாப் பச்சன் படத்துக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்கட்டும். ஆனால் அந்த 2 தவறை செஞ்சு அவர் மக்கள் மனசில் ஒரு தவறான பின்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ நமக்கு மிடில் ஏஜ் பீப்புள் நம்மெல்லாம். ஆனால் பழந்துன்னு கொட்டை போட்ட 100 வயசு 150 வயசு உள்ளவங்கள்லாம் இன்னும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவங்க பாக்யராஜ் படைப்பை ஏதாவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா காரித்தான் துப்புவாங்க. படுத்துக்கிட்டு போடுறேங்கிறத சொல்லிடுவீங்க. ஆனால் ஒருத்தருடைய நல்லதை சுட்டி காட்டுற நம்ம அவர் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டுறதும் நம்ம கடமை தான். அந்த கடமையை நம்ம தவற விடக்கூடாது. அப்படி தவற விட்டால் நம்ம மனுஷனாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. நன்றியோடு இருப்போம், நன்மையை பெறுவோம், நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், கெட்டதை விலக்கி வைப்போம். எல்லா கதைகளுமே சூப்பர் கதைகள் தான். ஆனால் ஏதாவது ஒரு தவறுகள் வச்சு தான் எடுக்கிறாங்க. கேவலமான விஷயங்களை நியாயப்படுத்தி எடுத்துகிட்ருக்காங்க. அது தவறான விஷயம். அது சில கதைகளுக்கு புரியாது. இப்போ சன் டிவியில் 2 சீரியல் போய்ட்டுருக்குல்ல, அதில் சிங்கப்பெண்ணு அது என்னவோ புரட்சி பண்ணுறேன் அப்படி இப்படி. ஆனால் அந்த குழந்தைய வச்சு தவறான முறையில் குழந்தை பெற்றுக்க போகிறத வச்சு எத்தனை தடவை அதை காட்டி அதை வச்சு குழந்தைய வச்சு கொலை முயற்சி நடக்குது. குழந்தைய தத்து கேட்குறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் கதைன்னு எடுத்துகிட்ருக்காங்க. அதை தவிர்த்திருக்கலாம். இனிமேல் தவிர்க்க முடியாது. முழுக்க நினைஞ்சிட்டாங்க. இனிமேல் முக்காடு போட முடியாது. முக்காடு போட முயற்சி பண்ணால் கொஞ்சம் நல்லது. முக்காடு போட முயற்சி பண்ணி நல்லதை செஞ்சு நல்ல கதைகளை எடுத்து நல்ல இயக்குனர்களுக்கு மரியாதை கொடுங்க. ஆனால் பாக்யராஜ் மாதிரி ஒரு ஆளுக்கு மரியாதை கொஞ்சம் கொடுக்கறது கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா அவர் கூடவே பழகினவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்தவர், நாடகத்தில் வந்தவர். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக வருத்தப்படலாம் அவர் இறந்தா. ஆனால் இந்த 2 விஷயத்தை மட்டும் மன்னிக்கவே முடியாது. சின்ன வீடு படத்தையும் அண்ட் மோரோவர் அந்த முருங்கைக்காய்ங்கிற மேட்டரையும் மறக்கவே முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஒரு இயற்கை உணவான முருங்கைக்காயை தாம்பத்திய உறவுக்கு பயன்படுத்தினது அவருடைய மிகப்பெரிய தவறு. பாக்யராஜ் என்பவரின் வாழ்க்கை திரைக்கதையில் அவர் எழுதிய கடைசி காட்சி இது அல்ல.